Hello students, how are you all? I hope you are all fine. Sorry for the delay. I taken too much of days actually, 2-3 days I took for putting the next video. Sorry for that. In upcoming days I will try to um, put the continuous videos. Okay, I'll try to rectify that problems. I try to improve that. And up to last video we seen about the age of revolution 1830 and 1848. Up to Treaty of Constantinople we seen, is it or not? Greek War of Independence. The next we are going to see about the romantic imagination and national feeling பா. இது என்ன தெரியுங்களா, நம்ம நாட்டின் மேலே ஒரு பற்று, நம்ம நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறது, நம்ம இது பேட்ரியாட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஃபீலிங்கை கொண்டு வர்றது. இது நம்ம நாடு, ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம்தான் ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷ்னல் ஃபீலிங் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழே நம்மளுக்கு டேட்டாஸாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தாட் என்னென்னா, ஒரு வாரால் மட்டும், அதாவது போர், டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷனலிசம் டிட் நாட் கம் ஒன்லி பை த வார்ஸ். வாரால் மட்டும் ஒரு கண்ட்ரியை யூனிஃபை பண்ண முடியாது. பை யூஸிங் சம் அதர் திங் ஆல்சோ வி கேன் யூனிஃபை அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். சம் அதர்ன்னும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்ச்சர் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கிரியேட்டிங் நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங். ஸோ ரொம்ப காலமாக நம்ம பாரம்பரியமாக ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வச்சு கூட நம்மளால் நேஷ்னல் ஃபீலிங்ஸை கொண்டு வர முடியும், யூனிஃபை பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் அண்ட் பொயட்ஸ் கிரிட்டிசைஸ் சயின்ஸ் அண்ட் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸு. சயின்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதனுடைய வளர்ச்சி, சயின்ஸை பற்றி கிளியர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம கடவுள் இருக்கிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. தேர் நாட் ரெடி டு க்ளோரிஃபை ஆஃப் த சயின்ஸ். ஓகே, ஸோ தே பிலீவ்ட் ஆன் effort to create a sense of shared collective heritage by a common past of basis of a nation. நாட்டிற்கு சம்மந்தப்பட்ட கல்ச்சர் ரிலேட்டடான ஃபோக் சாங்ஸு, ஃபோக் ஸ்டோரிஸு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நேஷ்னல் யூனிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் தே டன். ஓகே, அதில் 2 பேர் இருப்பாங்க, 2 ஆத்தர்ஸை சொல்லியிருப்பாங்க. அதிகமான டேட்டாஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஃபிலாசபருக்கு இருக்கும். ஜோஹன் காட்ஃப்ரைட் ஹெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா claimed the German culture to the common people. German culturesக்கான காமன் ஜெர்மன் பீப்புள்ஸ்க்கான காமன் கல்ச்சர்ஸை சர்ச் பண்ணி யூனிஃபை பண்ணி கேதர்ட் பண்ணி பீப்புள்ஸ் கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, டு மேக் எ ஸ்பிரிட் ஆஃப் நேஷன். நான் ஒரு வேர்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், டஸ் வாக், ஒர்க் ஜிஸ்ட், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஜெர்மன் வேர்டு. காமன் பீப்புள்னால் டஸ் வாக், கிரியேட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் நேஷன் அப்படின்னா ஒர்க் ஜஸ்ட் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி எதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாருன்னா, பை யூஸிங் த லாங்குவேஜ் ஈவன் ஃபார் லிட்ரேட் பீப்புள்னால் எங்களுக்கு இல்லிட்ரேட் பீப்புள்னு வரும், லிட்ரேட் பீப்புள்னு கொடுத்துருக்கேன். இல்லிட்ரேட், படிப்பறிவு இல்லாதவர்கள், படிக்க தெரியாது, அவங்களுக்கு எழுத தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட அந்த கல்ச்சர்ஸ் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த லோக்கலில் இருக்கிற லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஃபோக் சாங்ஸு, நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கதைகள், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நேஷ்னலிசம் ஃபீலிங்கை கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அவர் ஜெர்மன் ஃபிலாசபர் ஜோஹன் காட்ஃப்ரைட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கரோல் குர்பென்ஸ்கின்னு சொல்லிட்டு ரைட் சைடு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலாசபர் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த போலிஷ் கம்போசர். போலண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு இசை அமைப்பாளர் இவர். போலிஷ் மியூசிக் கம்போசர். அப்ரஸ் அண்ட் மியூசிக் டர்னிங் ஃபோக் டான்ஸ். அப்ரஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு தான். மியூசிக்கு, ஸ்கிட்டு, டான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் தெரியுமா. ஸோ அதை தான் அப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் சம் மியூசிக், சம் ஃபோக் டான்ஸ்னால் அந்த நாட்டிற்கான ஒரு டான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹீ கிரியேட்டட் த யூனிஃபிகேஷன், ஹீ கிரியேட்டட் த நேஷ்னல் ஃபீலிங் பிட்வீன் த பீப்புள்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின் இன் 5 மார்க். சரிங்களா. சின்னதாக கேட்கலான்னா ரொமான்டிக் இமேஜினேஷன் 2 மார்க்ஸ் கேட்கலாம். லாஸ்ட்டு போர்டு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு 5 மார்க் வரைக்கும் ஒர்த்தபிளாக இருக்கிற ஒரு ஹெட்டிங், ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷ்னல் ஃபீலிங். சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த ரொமான்டிக் இமேஜினேஷனை என்ன,
அதை எப்படி பீப்புளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேட்ரியடிசமை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அதுதான். சரிங்களா? அதை பண்ணிவிட்டு அதை படிச்சுட்டு 2 ஃபிலாசபர் இருக்காங்க, அவங்கள பற்றி படித்தோம்னா இந்த சாப்டர் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து ஓவர் ஆகிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா ஏரியாஸ்லையும் கொஷின் வரும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1830s அங்கே 1803 வராதுங்க, 1830s. ஓகே, let be, I will correct that here itself. 1 minute. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1830ஸ்ன்னு வரும். சரிங்களா? 1830ஸ்ன்னு வரும், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரெக்ஷன் சொன்னேன் இல்லையா? சாரி, இங்கே வந்து நம்ம இந்த 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 ஸ்லைடு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? இலட்ரேட் 2 இலட்ரேட், அந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களுக்காகவும் அவங்க வந்து ஃபோக் சாங்ஸ், ஃபோக் ஸ்டோரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இந்த இடத்துல இந்த இந்த இது இல்லிட்ரேட் ஐ வரும். சரிங்களா? இல்லிட்ரேட்டு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஹங்கர், ஹார்ட்ஷிப்பு. ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். இதில் பார்த்தீங்கன்னா 1830 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 1830 சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 1803 பை மிஸ்டேக். ரொம்ப எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்பாக இருந்தது. ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட் அப்படின்னா பசி, பட்டினி, ரொம்ப ஹார்டாக இருந்து சர்வே பண்ணுறதுக்கு நிறைய ரிவோல்ட் நடந்தது. ரிவோல்ட் ஒரு ஸ்டோரியாக வரும், அது ஒரு 3 மார்க் கேட்பான். ஹங்கர், ஹார்ட்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா, இந்த ஹெட்டிங் பொறுத்த வரைக்கும் 3 மார்க் சான்சஸ் வி ஹாவ் அண்ட் சம் 1 மார்க்ஸ். ஓகேங்களா? 1803 வேறு கிரேட் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிச்சு, எம்ப்ளாய்மெண்ட் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு, காம்படிஷன் நிறைய ஆச்சு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இடையில். ஏன்னா பிக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னு வரும்போது நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆச்சு. ஏன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸால் பிக் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியல. ஸோ எஸ்பெஷலி இட் இஸ் ஹேப்பன் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஷன் ஸ்ட்ரகிள் அண்டர் த பர்டன் ஆஃப் ஃபெடரல் டியூஸ் அண்ட் த ஆப்ளிகேஷன்ஸ். ப்ராப்பரான இன்கம் இல்லாதனால தே கான்ட் பே த டியூஸ், அவங்க கேட்ட டிமாண்ட் கிடைக்கல. ஸோ நிறைய விஷயங்களால் அவங்களால சர்வே பண்ணுறதே பெரிய விஷயமா போச்சு. அண்டு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. என்னதுங்க? ஃபுட் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. பீப்புள் ஆர் பிகம் புவர். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் கூட அரிஸ்டோக்ரஸி ஸ்டில் தே என்ஜாய்டு பவர். அவங்களுடைய பவர்ஸ் அவங்ககிட்டே தான் இருந்தது. மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணல, பவர் இருந்தும். ஸோ தட் இஸ் வேலிட் பாயிண்ட். ஸோ அரிஸ்டோக்ரஸி ஸ்டில் என்ஜாய்டு த பவர். பெஷன் ஸ்ட்ரகிள் அண்டர் த பர்டன் ஆஃப் ஃபெடரல் டியூஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் பேயிங். த ரைஸ் ஆஃப் ஃபுட் ப்ரைஸ் மேட் பீப்புள் மோர் பேப்பரிசம். பேப்பரிசம் அப்படின்னா புவர்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா அதே 1848 1830s அது நடக்கும். 1848 பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து இருக்காது, ஃபுட் ஷார்ட்டேஜ் நிறைய ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஆனதில் பீப்புள்ஸ் எல்லாம் இதை எதிர்த்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்துடுவாங்க போராடுறதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. லூயிஸ் பிலிப்னு சொல்லிட்டு நம்ம ஜூலை ரெவல்யூஷனில் பார்த்துருப்போம். லூயிஸ் பிலிப் ரெவல்யூஷனரிஸுடைய ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆவார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியாத ஹீ எஸ்கேப்டு ஃப்ரம் த பிளேசஸ். அதுதான் ஃப்ளீடுன்னு கொடுத்துருப்பாங்க, FLEE. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியூ நேஷனல் அசம்பிளியாக ஃபார்ம் ஆகும். அவங்க 3 விஷயங்கள் பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான இது.
ஓட்டிங் ரைட் கொடுப்பாங்க எல்லா மேல்ஸுக்குமே above ஏஜ் 21. எல்லாருக்குமே கேரண்டி ரைட் டு ஒர்க், எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த நேஷ்னல் அசம்பிளி. அதே மாதிரி அவங்களுடைய சுயதொழில் பண்ணுறதுக்காக சில ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அதான் நேஷ்னல் ஒர்க் ஷாப்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 விஷயங்களும் 1848 பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா நியூ நேஷ்னல் அசம்பிளி பண்ணுவாங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1830, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரிப்பீட்டிங் 1830. சரிங்களா, ரொம்ப ஹார்டாக இருந்தது பீப்புள் சர்வே பண்ணுறது. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஆகிடுச்சு, காம்படிஷன் நிறைய ஆகிப்போச்சு. ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் அரிஸ்டோக்ரஸி பார்த்திங்கன்னா தே என்ஜாய்டு தர் பவர். ஸோ ஆனால் பெஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஸ்ட்ரகிள் டு பே த டியூ இட் செல்ஃப். ஃபுட் ப்ரைஸ் அதிகமானதால் number of peoples are become poor, they can't obtain money to get that food. Actually that much of food price was increased. அடுத்து பார்த்திங்கன்னா ரிவோல்ட், நீங்கள் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்களே பாப்புலர் ரிவோல்ட். அந்த ரிவோல்ட் வேறு எதுவும் இல்லை, இந்த வீவர்ஸ் இன் சிலிசியா அப்படின்றது தான் அந்த பாப்புலர் ரிவோல்ட். இங்கே வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டருக்கும் வீவர்ஸ்க்கும், துணி நெய்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ரிவோல்ட் தான் இது. ஆக்சுவலாக துணி நெய்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்டர் துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, ரா மெட்டீரியல். அதை அவங்க கேட்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி தரணும், வியூ பண்ணி தரணும், அவ்வளோதான். இதுதான் ஒர்க்கு, அதுக்கான ஒரு அமௌண்ட். அதுதான் மேஜர் ஆக்குபேஷனே அவங்களுக்கு, வேறு ஆக்குபேஷன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரா மெட்டீரியல் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரேட் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த ப்ராடக்ட் ரெடியான பின்னாடி திருப்பி கெட் பண்ணுவாங்க தெரியுமா, வாங்குவாங்க தெரியுமா அவங்ககிட்ட இருந்து. அப்போ வாங்கும்போது பேசின ஒரு அமௌண்ட்டு கொடுக்கல, அதை விட கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ இதனால் வியூவர்ஸ் கோபம் அடைஞ்சு அவங்கள கேட்கும்போது அவங்க தர முடியாதுன்னு சொல்லி, ஸோ அது அவங்க ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக அவங்க இருக்கிற ஏரியாஸுக்கு போயிட்டு அவங்க வீட்டை ஸ்மாஷ் பண்ணி டேமேஜ் பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே டெமாலிஷ் பண்ணி அவங்க ஸ்டோரேஜில் வச்சுருந்த கிளாத்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து பேர்ன் பண்ணுவாங்க, கிழிச்சு பீஸ் ஆக்குவாங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆனதெல்லாம் அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியாத தி எஸ்கேப்டு ஃப்ரம் த பிளேஸ். சரிங்களா, எஸ்கேப் ஆகிட்டு அங்கே ஒரு 24 ஹவர்ஸில் அவங்க பெரிய மேலே அஃபிஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆர்மி வந்து அந்த போராட்டத்தை சப்ரஸ் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா நியர் டு 11 வியூவர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. சரிங்களா, எஸ், அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரிவோல்ட் அகேன்ஸ்ட் அ கான்ட்ராக்டர், த கான்ட்ராக்டர் ரெடியூஸ் த பேமெண்ட், ஸோ இட்ஸ் பிகம் ஏ கிளாஷ் ஆன் த 4 June 1845. லார்ஜ் crowd of viewers marched to the mansion of their contractors. They smashed their house. Another group broke into the store house and plundered the cloth. The contractor fled. After 24 hours, the army suppressed the revolt and 11 weavers were shot. இதுதான் அந்த ஸ்டோரி. வில்லியம் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த ஸ்டோரியை, ஆக்சுவலாக ரியல் இன்சிடெண்ட்டு, அவருடைய ஒர்க்கில் இதை ஆட் பண்ணியிருப்பார் இந்த ஸ்டோரியை, வில்லியம் உல்ஃப் அப்படின்றவர். சரியா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கூட சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டாங்கன்னா வி ஆர் லக், ஆக்சுவலி ஈஸியாக அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். டேட் ஞாபகம் வச்சுங்க, சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா we can write these answers. சரிங்களா, எஸ். ஸோ இன்றைக்கி இந்த 3 ஸ்லைட்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்லைட்ஸை கிளியராக இருங்க. லெட் ரிமைனிங் திங்ஸ் வில் பி அப்டேட்டட் soon as. ஓகேங்களா, யா, தேங்க்யூ. அப் டு தட், பை பாய்.